வெல்கம் டு ரெஜிஸ் கார்டன் வாய்ஸ் தமிழ். செடி வளர்க்கணுன்னு விரும்புகிறவங்க எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் வளர்க்கலாம். இப்போ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க ஃப்ளாட்டில் பால்கனி சுவரில், சிட் அவுட்டில் இருக்கிற கிரில்ல, மாடி சுவர்களில், கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள சுவர், காம்பவுண்ட் வால் எங்கே வேணாலும் நம்ம செடி வளர்க்கலாங்கிறதுக்கு வந்திருக்கிற இந்த முறை தான் வெர்டிக்கல் கார்டன். இதுக்கு உரிய தொட்டி, மண், செடி, ஃப்ரேம் எல்லாமே இப்போ நர்சரியில் கிடைக்குது. முன்னால் தான் ஒன்று ஒரு இடத்துல வாங்கணும், இப்போ எல்லாமே ஒரே இடத்துலையே கிடைக்குது நர்சரியில். பொது இடங்களில் பெரிய அளவில் உயரமாக நிறைய செடிகளை வச்சு இந்த வெர்டிக்கல் கார்டன் வச்சுருப்பாங்க. ஷாப்பிங் மால், ஹோட்டலுக்கு வெளியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு தனி ஆள் வச்சுருப்பாங்க. சில இடங்களில் பராமரிக்க ஆள் இல்லாமல் காடு மாதிரி வளர்ந்துருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். நான் முதல்ல போன வருஷம் இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிற நேரம் தான் முதல் முறையாக வெர்டிக்கல் கார்டன் ஆரம்பித்தேன். என்ட்ரன்ஸ் பக்கத்தில் சுவரில் ஒரு 45க்கு மேலே தொட்டிகளை வச்சு இது நான் நட்டு வச்சேன். ஆனால் அது நிறைய கொஞ்சம் உயரத்தில் இருந்ததுனால எல்லா செடிகளையும் பராமரிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு ஃப்ரேம் அப்போது இருந்த, அதாவது ஃப்ரிட்ஜில், பழைய ஃப்ரிட்ஜில் வரும் பாருங்கள், அந்த ஷெல்ஃப் டிவைடர், இந்த மாதிரி இது பழைய ஃப்ரிட்ஜில் உள்ளது. இதை வச்சு தான் ஃப்ரேம் ஆணியில் தொங்க விட்டு அதில் பார்ட்ஸ், வெர்டிக்கல் பார்ட்ஸை நான் தொங்க விட்டேன். இது இப்போல்லாம் ஸ்கிராப் கடைகளில் எல்லாம் கிடைக்கும், அது நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபென்ஸுக்கெல்லாம் போடுவோமே, பிவிசி கோட்டட் ஒயர் மெஷ், அதை வச்சு அவங்க வீட்டு முன்னாடி உள்ள பில்லரில் இந்த மாதிரி அழகாக மாட்டி அதில் பார்ட்ஸ் தொங்க விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி போர்ட்டபிள் ஸ்டாண்ட் இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடைக்கும். இதை கிடச்சா நம்ம பூக்கிற செடிகளை, வெர்டிக்கல் பார்ட்ஸை இதில் மாட்டி விடலாம். அது வெயில் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், மூவ் பண்ணி வைக்க வசதியாக இருக்கும். ஆன்லைன் ஸ்டோரில் கூட இப்போது இந்த வெர்டிக்கல் கார்டனுக்குரிய ஃப்ரேம், அதுக்குரிய தொட்டிகள், செடிகள் கூட விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம இப்படி அழகாக மாட்டி வைக்கலாம். சரி, எல்லாத்தையுமே செடியை நட்டு அழகாக நம்ம மாட்டி வச்சிட்டோம். ஆனால் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் அது அழகாக இருக்காது, தாறுமாறாக வளர்ந்து காடு மாதிரி வளரும். அதனால் கண்டிப்பாக நம்ம அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன செய்யலான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னென்னா, இந்த உயரம் நம்ம கைக்கு எட்டுற உயரத்தில் தான் இந்த வெர்டிக்கல் பார்ட்ஸ், ஃபஸ்ட்டு உயரத்தில் இருக்கிற அந்த பார்ட்ஸே நம்ம கைக்கு எட்டுற உயரத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதில் உள்ள மண், அதாவது வேறு மேலே இருக்கா, மண்ணெல்லாம் தண்ணி ஊற்றி கரைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் மண் நம்ம ஆட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த செடிகளை உள்ள காஞ்சி போன இலைகள், முற்றிய இலைகள், பழுத்த இலைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுத்தோன்னு சொன்னால் தான் அது நீட்டாக தெரியும். இப்போது இந்த செடியோட பேர் பேண்டனஸ். இது அழகாக, அதாவது ஸ்பைடர் பிளான்ட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஸ்பைடர் பிளான்ட்னும் சொல்லுவாங்க. இது வெர்டிக்கல் பார்ட்ஸில் அழகாக வளரக்கூடிய ஒரு செடி. ரூட் கொஞ்சம் நிறைய இருந்தால் கூட அது அழகாக ஸ்டெடியாக நிற்கும். இந்த செடி லிட்டில் ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி தின்னாக உயரமாக வளரும். அழகான மெரூன் கலரில் இருக்கும். இதை நம்ம அப்பப்போ ப்ரூன் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கட் பண்ணி விட்டோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து போத்தோஸ், மணி பிளான்ட், இது எல்லாருக்கும் தெரியும். இந்த மணிப்பையை மட்டும் படு சுட்டி நம்ம எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கணும். நைஸாக இந்த மாதிரி பக்கத்து தோட்டியில் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறது, அப்படியே தலைகீழாக தொங்கி வளர்றது, அப்படியே யாருக்கும் தெரியாமல் பின்னால் அந்த சுவரை பிடிச்சி மேலே ஏறி இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் செய்வோம் அந்த மணிப்பையை. அதனால் நம்ம எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதை அப்பப்போ பார்த்து அந்த தொங்குறதெல்லாம் கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக வளரும். இனி இந்த செடியோட பேர் வாண்டரிங் ஜூ. இது இருக்கிறதுலே ரொம்ப பாவமான செடி. இதை நம்ம
கட் பண்ணி விட்டோம்னா நீட்டாக அழகாக இருக்கும். அந்த கட் பண்ண பீஸை எடுத்து நட்டு வச்சோன்னா மற்ற செடிகள் மாதிரி அந்த பீஸ் கூட வாடவே வாடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரூட்டு விட்டுரும். 2 நாளையில் அது அப்படியே வளர்ந்துடும். கொஞ்சம் கூட வாடாது. இந்த செடி அழகாக அதாவது வித்தியாசமான கலரில் அழகாக இருக்கும். இனி இது கோல்டன் போத்தோஸும் கோல்டன் ஃபிலடென்ட்ரான். இது ரெண்டுமே பளிச்சு க்ரீனில் இருக்கும். இதையுமே நம்ம அப்பப்போ இதை பார்த்துக்கணும். வேண்டாத அந்த தொங்குறதெல்லாம் கட் பண்ணி விட்டு உயரமாக வளர்கிற பிரான்ச்செல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி கான்ட்ராஸ்டாக க்ரீனோ மெரூனோ அப்படி மல்டி கலர்டாக நம்ம வச்சோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும். இந்த செடிகளுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை லிக்விட் ஃபர்டிலைசர், அதாவது நம்ம போடுற உரத்தை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடணும். அப்போ தான் நல்ல செழிப்பாக வளரும். இல்லை வீக்காக இல்லாமல் நல்ல செழிப்பாக அழகாக வளரும். இனி டெய்லி அதில் கண்டிப்பாக நிறைய தூசி படிஞ்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த தொட்டியில் செடி மேலெல்லாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி விட்றணும். அந்த தூசியெல்லாம் போக்கிட்டோன்னா அப்படியே பளிச்சுன்னு அழகாக தெரியும். இந்த செடிகள் மட்டும் இல்லாமல் சிங்கோனியம் வெரைட்டி அழகாக வளரும். மணி பிளான்ட்டோட மற்ற வெரைட்டிஸ் கூட அழகாக வளரும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.